வெல்கம் டு டே 2 ஆஃப் பிக் பாஸ். நான் நேத்துக்கு வீடியோலயே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பிக் பாஸ் மாதிரி 24/7 அசெம்பிளிய லைவா போட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத நான் இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு வீடியோ பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி கவர் பண்ணதில்ல. அசெம்பிளில இதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத பேசியிருந்தோம் நேத்துக்கு வீடியோல. அது Instagram, Facebook, YouTubeன்னுலாம் கியூமுலேட்டிவா வியூஸ் பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ தாண்டி போயிட்டு இருக்குது. சோ நீங்க அத பார்க்க இன்ட்ரஸ்டடா இருக்கீங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசெம்பிளி ஆரம்பிச்சு பல நாட்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம சேனல்ல செகண்ட் டேவ கவர் பண்றதுனால திஸ் இஸ் டே 2 ஆஃப் டுபுஜுக்கு பிக் Tamil Nadu Assembly. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. இன்னைக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருந்துச்சு அசெம்பிளில. டிவிகேவும் டிஎம்கேவும் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அசெம்பிளி இப்படிதான் நாங்க வந்து இதுக்கு ஒரு குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர ஒரு விஷயத்துக்கு அகைன்ஸ்டா டிஎம்கேவும் டிவிகேவும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இதுதான் இன்னைக்கு வந்து நாட்டோட ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருந்துட்டு இருக்கும். அது என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். அண்ட் ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு பையன் வந்து உயிரிழந்து போயிருக்காங்க. அதுக்கு காரணம் கூட படிச்ச சக பசங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. அந்த இறந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்து இல்ல அதை தாண்டியும் இதுல இருக்குது. இதுல வந்து ஏதோ போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த பையன் வந்து சில பேர் ஐடென்டிஃபை பண்ணிட்டான். இவன் வந்து இவனோட ஐடென்டிட்டி வந்து ரிவீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில அக்யூசேஷன்ஸும் வச்சிருக்காங்க. இன்னைக்கு அசெம்பிளில பாத்தீங்கன்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி வந்து இத பத்தி பேசுறாங்க. பேசுறப்போ அவங்க சொல்றாங்க இதுக்கு வந்து கவர்மெண்ட் பொறுப்பேத்துக்கணும், இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேற பேசினாங்க. அதெல்லாம் என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பட் முதல்ல வந்து நம்ம அசெம்பிளில வந்து டிஎம்கே டிவிக்கே ஒன்னா சேர்ந்து என்ன பேசினாங்கிறதுல இருந்தே நம்ம ஆரம்பிச்சிருவோம். சோ டே ஆரம்பிக்கிறப்பமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டீலிமிட்டேஷன் மறுபடியும் கொண்டு வர போறாங்கங்கிற கான்வர்சேஷன் வந்து இப்ப பரவலா நடந்துட்டு இருக்குது. டீலிமிட்டேஷன் நம்மளுக்கு தெரியும், ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஊரோட ரெப்ரசன்டேஷனை இன்க்ரீஸ் பண்றது. ஆல்ரெடி நம்ம ஊர்ல வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. நம்ம தமிழ்நாடு எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப கம்மி. மற்ற ஸ்டேட்டோட எல்லாம் கம்பேர் பண்றப்போ நம்ம வந்து பயங்கர கண்ட்ரோல்டா ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணி நம்ம ஊர்ல வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோட் ஆகிறத நம்ம தடுத்துட்டோம். அதனால வந்து இப்போ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சுனால், அதாவது எம்பிஸ் எல்லாத்தையுமே வந்து உங்க ஊர்ல எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு எம்பிஸ் கம்மியாயிடுவாங்க. அதனால நம்மளுக்கு பார்லிமெண்ட்ல ஸ்ட்ரென்த் கம்மியாயிடும். சோ இது நடக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ரெசல்யூஷனா பாஸ் பண்றாங்க. பட் இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இது கூடவே விமன் ரிசர்வேஷனும் சேர்ந்து வருது. சோ தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல வந்து 33% ரிசர்வேஷன் வந்து பெண்களுக்கு இருக்கணும்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 2029 அது நடக்கணும். இமிடியேட்டா வரக்கூடிய நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் அப்பமே இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எம்பிஸ்ல 33% வந்து பெண்களா இருக்கணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தொகுதிகள் வந்து பெண்கள் நிக்கக்கூடிய தொகுதிகள்னே வந்து நிறைய விஷயங்களை நீங்க கொடுத்துறணும் அப்படிங்கறத சொல்றாங்க. காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்ல ஒரு பொண்ணு வந்து ஒரு துறையில வந்து பயங்கரமா ஷைன் பண்ணாங்கன்னா அந்த குடும்பமே வந்து நல்லா இருக்கும். ஒரு நாட்டுல ஆயிரக்கணக்கான பெண்கள் நிறைய துறைகள்ல வந்து ஷைன் ஆகுறப்போ அந்த நாடே நல்லா இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஃபீல்டுல இன்னைக்கு பெண்கள் வந்துட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்கிற பாலிடிக்ஸ்ல மட்டும் ஏன் வந்து அது இன்னும் நடக்க மாட்டேங்குது? நம்ம ஊர் அசெம்பிளியே கூட பாருங்க, 2026 அசெம்பிளில இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 12 எம்எல்ஏஸ் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க. இப்போ அது வந்து 20 கிட்ட வந்துருச்சு, டபுள் ஆயிருக்குது. இருந்தாலும் பெர்சன்டேஜா ரொம்ப கம்மி. சோ இவ்வளவு கம்மியான பெண்கள் ரெப்ரசன்டேஷன் வந்து ஒரு பிரச்சனை. சோ கண்டிப்பா பெண்களுக்கான ரிசர்வேஷன் வந்து வேணுங்கிறத வந்து 100% நாங்க சப்போர்ட் பண்றோம். பட் அது கூடவே வந்து டீலிமிட்டேஷன்ங்கற ஒரு விஷயத்தையும் கொண்டு வரீங்க. 50 இயர்ஸா வந்து டீலிமிட்டேஷன் வந்து நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்குது. ஏன் 50 இயர்ஸா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க? 1970ஸ்ல இருந்து இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ் கிட்டயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கேட்டுச்சுன்னா, நம்ம ஊர்ல பயங்கரமா ஜனத்தொகை இருக்குப்பா, தயவு செஞ்சு எல்லாருமே வந்து உங்க ஊர்ல இருக்கிற பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க நாட்டுல இருக்கிற உங்க ஊர்ல இருக்கிற மக்கள் கிட்ட போய் நிறைய குழந்தைங்க பெத்துக்காதீங்க, 2 குழந்தை போதும், 1 குழந்தை போதுங்கிறத போய் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இருந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன கேட்டாங்க, இன்க்ளூடிங் தமிழ்நாடு என்ன கேட்டாங்கன்னா, ஏங்க நாங்க அப்படி பண்ணிட்டோம்னா எங்க ஊர்ல வந்து பாப்புலேஷன் கம்மி ஆயிடும், அப்போ பார்லிமெண்ட்டுக்கு வரப்போ எங்களோட எம்பிஸ் கம்மி ஆயிடுவாங்க, நாங்க தேவையே இல்லையே, நீங்க அடுத்த பிரைம் மினிஸ்டர் சூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு பவரே பெருசா இருக்காது, நார்த் இந்தியால இருக்கிற ஃபியூ ஸ்டேட்ஸ் மட்டுமே பிரைம் மினிஸ்டர் யாருங்கிறத சூஸ் பண்ணலாம், இந்தியால என்ன பில் பாஸ் ஏன்னா மெஜாரிட்டி கரெக்டா, உங்ககிட்ட மெஜாரிட்டி, உங்ககிட்ட பாப்புலேஷன் நிறைய, நீங்க அதிகமா வந்துருவீங்க, எங்க கிட்ட பாப்புலேஷன் கம்மி, எங்களோட ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிடும், நாங்க வந்து எதுக்கு ஒத்துக்கணுங்கிறப்போ அப்போ இருந்த கவர்மெண்ட் என்ன அஷ்யூர் பண்ணுச்சுனா 1970ஸ்ல கவலைப்படாதீங்க, நீங்க பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றீங்கிறதுனால உங்களுக்கு வந்து
வந்து உங்களோட எம்பிஸோட ஸ்ட்ரென்த் கம்மியாகாது, உங்களோட ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்ல கரெக்டா ஃபிக்ஸடா இருக்கும் எப்பவுமே அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸை கொடுத்தாங்க. ஓகேவா? ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கு அந்த அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இருந்த வாஜ்பாய் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், அவங்களும் வந்து நாங்க இன்னொரு ஒரு 25 இயர்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. பட் 1970ல இருந்து கிட்டத்தட்ட 2025 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. 25 இயர்ஸும் முடியறப்போ இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து டீலிமிட்டேஷனை வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் மறுபடியும் வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு டைம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, மறுபடியும் கொண்டு வருவாங்கங்கிற கான்வர்சேஷன் இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம சிஎம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 50 வருஷமா டீலிமிட்டேஷனை அவாய்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பா வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி கவர்மெண்ட் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு நல்ல டெவலப்டா இருக்கிற ஸ்டேட்ஸ், சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும் இது வந்துச்சுன்னா. இப்போ வந்து 50% இன்க்ரீஸ் வந்து எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆஃப்டர் சென்சஸ், அடுத்து வரக்கூடிய சென்சஸ் முடிஞ்சிருச்சுனால் இப்போ நீங்க 50% எல்லாருக்கும் ஈக்குவலா இன்க்ரீஸ் பண்றோம். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹோம் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே 50% இன்க்ரீஸ் பண்ணுவோம், நாங்க வந்து யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டோம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா ஆர்டிகல் 81(2)A இத வந்து சிஎம் மென்ஷன் பண்றாங்க. அதன்படி ரீஸ்ட்ரக்சர் வந்து அதுக்கப்புறம் நடக்கும். அப்போ வந்து எங்களுக்கு எம்பிஸ் கம்மி ஆயிடுவாங்க. இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்குது. அதனால பெட்டர் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 543 எம்பிஸ் இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிஸோட கணக்கு வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிருங்க. எப்பவுமே இதுதான் இருக்கணும். அடுத்து மறுபடியும் 25 வருஷம் கழிச்சு 2050ல நம்ம பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால இது எப்பவுமே ஃபிக்ஸடா வச்சுக்கோங்க. அண்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ரெப்ரசன்டேஷன் இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். இது எந்த கையும் வைக்காதீங்க. விமன்கான ரிசர்வேஷனை வந்து 33% நீங்க இப்பவே கொண்டு வரலாமே, இதுக்கு எதுக்கு நீங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு கேட்டுட்டு, இதுக்கு யார் யார் சப்போர்ட் பண்றீங்களோ எல்லாரும் ஓகே சொல்லுங்க, இது ஒரு டிஸ்கஷனுக்கு வைப்போம் அப்படின உடனே ஃபர்ஸ்ட் வந்து சபாநாயகர் ஓகேவா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடுல இருந்து வராங்க. சின்ன சின்ன பார்ட்டிஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க, பிஜேபி கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க, 1 MLAs 2 MLAs இந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறப்ப டிஎம்கேல இருந்து கேக்குறாங்க, எப்பவுமே சபாநாயகர் வந்து சிஎம் பேசி முடிச்சிட்டாருன்னா அடுத்து அப்போசிஷன் லீடர் கிட்ட தான் வரணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சபாநாயகர் இருந்துகிட்டு இல்ல எனக்கு இதுக்கும் பவர் இருக்குது, நான் இப்படி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை கண்டினியூ பண்றாரு. அப்போ வந்து பிஜேபியில இருந்து பேசுறப்போ என்ன சொல்ற, பிஜேபி ஒரு எம்எல்ஏ இருக்காங்க தமிழ்நாட்டில், ஒரே ஒரு எம்எல்ஏ, ஊட்டி எம்எல்ஏ. அவர் வந்து பேசுறப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன் இப்போ அவசரப்படுறீங்க, இந்த பில்லை வந்து இப்போ கொண்டு வர போறோம்னு கவர்மெண்ட் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள நீங்க வந்து ஏன் இதை கொண்டு வரணும்னு, இந்த பில்லை இங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு அகேன்ஸ்டா ஒரு டெசிஷன் எடுக்கணும், வராத பில்லுக்கு ஏன் நீங்க டெசிஷன் எடுத்துட்டு இருக்கீங்க, வருமா வராதானே யாருக்குமே தெரியாது. அப்புறம் வந்து பார்லிமெண்ட் இப்போ புதுசா பில்டிங் கட்டியிருக்காங்க, அதுல வந்து 800 கிட்ட சீட்ஸ் இருக்குது, இதை வந்து நிறைய பேர் முன்னாடியே யோசிச்சு வச்சு கட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. பிஜேபி வந்து ரொம்ப இந்தியாவோட ஃபியூச்சரை யோசிச்சு எந்த உள்நோக்கமும் இல்லாம ஃபியூச்சர்ல தேவைப்படுங்கிறதுக்காக அப்படி கட்டின ஒரு விஷயம். தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கேள்வி கேட்கணுங்கிறது சரி, பட் அப்படி ஒன்று வர்றதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே, ஏன் இப்பவுமே முன்னெச்சரிக்கையா அதெல்லாம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது, இது வந்து தேவையில்லை, நாங்க ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி பேசுறாங்க. அவங்க பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லுவாங்க. மெட்ராஸ் வந்து ஒரு காலத்துல 12 டிஸ்ட்ரிக்ட் தான் இருந்துச்சு, இப்போ மொத்த தமிழ்நாட்டில் பாருங்க எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு. அமித்ஷா வந்து சொல்லியிருக்காங்க 7.18% வந்து 7.23%, பேசிக்கா 39 எம்பிஸ் வந்து 59 எம்பிஸ் ஆவாங்க. எப்பவுமே வந்து இது நம்ம ஊர்ல பாப்புலேஷன்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குள்ள, இந்தியால நம்மளோட பெர்சன்டேஜ் கம்மியானாலும் தமிழ்நாட்டுக்குள்ள பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இது வந்து நிறைய எம்பிஸ் இருந்தா தான் இன்னும் ஸ்ட்ரக்சரா வந்து பெட்டரா இருக்கும். அண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து என்னானாலும் இந்த மாதிரி பெட்டரா ஹேண்டில் பண்ண ஸ்டேட்ஸ்க்கு பாதகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ தமிழ்நாடு வந்து இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்றது ரூமரை மட்டும் பேஸ் பண்ணி ஒருவேளை வந்துரும் அப்படின்னு நினைச்சு பாஸ் பண்றது தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி பேசுறாங்க. இதுக்கு டைரக்டா ரிலேஷன் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் பேசினா அருண்ராஜ் அவங்க என்ன பேசினாங்கிறத சொல்லிடுறேன். டிவிகே சார்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நேரு வந்து ஹிந்தி வந்து இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வந்து திணிக்கப்படாது அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. ஆனா என்ன இப்போ நடந்துட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். நேருவோட வார்த்தையே வந்து பல வருஷங்கள்ல வந்து காப்பாற்றப்படலைனால் அமித்ஷாவோட வார்த்தைகள் வந்து காப்பாற்றப்படுங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. உண்மையிலே எது முக்கியம்னு பாத்தீங்கன்னா யார் என்ன சொல்றாங்கிறது கிடையாது, இருக்கிற சட்டத்துல என்ன இருக்குங்கிறதுல. அதுல வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நாங்க இதை அப்போஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ் பேசினாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட பெர்சன்டேஜ் வந்து குறைக்கப்படாதுன்னு சொல்லி பிஜேபி அஷ்யூர் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே சொல்றாங்க, அமித்ஷா வந்து எங்களுக்கு அஷ்யூர் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வரும், இது பண்ணோம்னா பெர்சன்டேஜ் வந்து கம்மியாகாது. இது வந்து டிவிகே வந்து வேணும்னே கன்ஃபியூஷனையும் கயாசியம் கொண்டு வரதுக்கு இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நாங்க அதனால இந்த பில் அப்போஸ் பண்றோம்னு சொல்றாங்க. பேசிக்கா எலெக்ஷன்ல ஏடிஎம்கே கூட இருந்த பார்ட்டிஸ் எல்லாம் அப்போஸ் பண்றாங்க. டிஎம்டிகே வந்து இதை அப்போஸ் பண்ணாங்க. டிஎம்டிகே வந்து எலெக்ஷன் அப்போ டிஎம்கேவோட இருந்தாங்க. ஆனா டிஎம்டிகே வந்து இந்த பில்லை வந்து அப்போஸ் பண்ணாங்க ஏடிஎம்கே மாதிரி. சோ டிஎம்டிகேவும் அப்போஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின் அவங்க லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவங்க பேசுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க தான் டீலிமிட்டேஷனுக்கு முதல்ல இருந்தே இதுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற ஆட்கள். இந்தியா ஃபுல்லாவே டீலிமிட்டேஷன் எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறத முதல்ல சொன்னதும் டிஎம்கே தான். எங்களோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் வந்து இதுக்குன்னு ஒரு தனி ஆக்ஷன் கமிட்டி எல்லாம் கூப்பிட்டு எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினது வந்து நாங்க தான் முதல்ல. எங்களுக்கு என்னைக்குமே வந்து டீலிமிட்டேஷன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிடையாது. ஆனா ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஒருவேளை இப்போ டீலிமிட்டேஷன் வந்து ஃப்ரீஸ் பண்ணப்படவில்லை என்றால் 2027ல வந்து டீலிமிட்டேஷன் பை டிஃபால்ட் செயல்பாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சில லீகல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பட் எனிவே 7.18%ங்கிற தமிழ்நாடோட ஓவரால் பெர்சன்டேஜ் வந்து பார்லிமெண்ட்ல கம்மியாகவே கூடாது. அதுக்கு நாங்க எப்பவுமே இருக்கோம். அதனால இந்த ரெசல்யூஷனை நாங்களும் சப்போர்ட் பண்றோம். டீலிமிட்டேஷன் வந்து நடத்தக்கூடாது. இப்போ இருக்கிற நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடணும். எப்பவுமே ஃப்ரீஸ் ஆகணுங்கிறத நாங்களும் அக்செப்ட் பண்றோம் சொல்லி டிஎம்கேவும் டிவிகேவும் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து டிவிகேல இருந்து ஆதவ் அர்ஜுன் அவங்க பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 50% எல்லா ஸ்டேட்டுக்கும் இன்க்ரீஸ் பண்ணாலும் ராஜஸ்தான், எம்பி, உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா அப்படிங்கிற இந்த சில ஸ்டேட்ஸ் நார்த் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ் மட்டுமே வந்து 50% மேலே எம்பிஸ் வச்சிருக்காங்க. அவங்களே வந்து இந்தியாவுக்கு தேவையான எல்லா டெசிஷன்ஸையும் எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய பவர் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அங்கேருந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. அங்கேயே அவங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க பாலிடிக்ஸை. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா யாருமே வந்து இந்த எக்ஸ்ட்ரா எம்பி வேணும்லாம் சொல்லி கேட்கல. தமிழ்நாட்டில் யாருமே இருந்துகிட்டு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எம்பிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பெருசா போராட்டம்லாம் நடந்தது கிடையாது. ஸோ அதனால வந்து மக்களுக்கு இது நல்லது அப்படின்னு சொல்றதுல வந்து எந்த பாயிண்ட் இல்லை. ஏன்னா மக்கள் எங்கேயும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எம்பி வேணும் அப்படின்னு சொல்லி பெருசா எதுவும் எங்கேயும் யாரும் கேட்டதே கிடையாது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல வந்து பெருசா அவங்களோட நார்த் ஈஸ்டோட குறைகள், நார்த் ஈஸ்டோட பிரச்சனைகள் வந்து பார்லிமெண்ட்ல பேசப்படாது. ஏன்னா அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மி, அவங்களோட எம்பிஸ் கம்மி. இப்போ டீலிமிட்டேஷன் நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கும் அந்த நிலைமை வந்துரும். பெர்சன்டேஜா நம்ம வந்து கம்மி ஆயிட்டோம்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில வந்து கண்ட்ரோல் இருக்கணும். பேசிக்கா அவங்க சொல்ற ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குமே வந்து யாரு அப்படிங்கிறதுல வந்து ஒரு முக்கியமான சே இருக்கணும். நம்மளுக்கு மெஜாரிட்டி இருக்கணும் அங்க அப்படிங்கிற ஒரு கன்சிடரபிள் நம்பர் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் பிரைம் மினிஸ்டர் ஃபியூச்சர்ல வரணுங்கிறதே எங்களோட ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டிவிகே சைடுல இருந்து பயங்கரமா அதுக்கு சேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சபாநாயகர் வந்து கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ யார் இந்த ரெசல்யூஷன் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எல்லா கட்சிகளும் அவங்க பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் வந்து பேசுறப்போ இதுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம்ங்கறாங்க. விசிகே சப்போர்ட் பண்றாங்க. அப்போஸ் பண்ற பார்ட்டிஸ் அப்போஸ் பண்றாங்க. சோ எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சபாநாயகர் கேக்குறாங்க. ஓகே, எல்லாரும் பேசியாச்சுல. இப்போ யார் இந்த பில்ல வந்து இந்த ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறப்போ மெஜாரிட்டி எஸ் சவுண்ட் கேக்குது. நோன்னு சொல்றவங்களோட சவுண்ட் கம்மியா இருக்குது. அப்போ சபாநாயகர் சொல்றாரு, அப்ப நான் கன்சிடர் பண்றேன். மெஜாரிட்டி வந்து எஸ் சொல்றீங்க, இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணணும்னு சொல்றீங்கன்னதுக்கு அப்புறம் the resolution is passed. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவங்க வந்து பேசுறாங்க. கோயம்புத்தூர்ல இறந்த மாணவன் அமுதன் அவங்கள பத்தி பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் இறந்துட்டாங்க. அவங்களோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த அமுதனோட உயிரிழப்புக்கு காரணம் அமுதன் வந்து யார் காலேஜ்க்குள்ள போதைப் பொருளை வந்து சப்ளை பண்றாங்கங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகி அந்த லீக் யாரோட பேரெல்லாம் அடிபட்டிருக்கோ அந்த பசங்கெல்லாம் அமுதன் மேல கோவப்பட்டு அமுதனோட உயிரை எடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபுல் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீடர் ஆஃப் அப்போசிஷன் பேசுறாங்க. பேசிட்டே இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா சபாநாயகர் ஆக்சுவலா அது ஃபுல்லா அவங்க பேசி முடிக்கல. பேசுறதுலயுமே நிறைய முன்ன பின்ன இருந்துச்சு. பட் we can understand this is the point he was trying to make because சபாநாயகர் வந்து சொல்றாங்க, இல்ல இது வந்து மண்டே பேசலாம். நீங்க சோ பேசிக்கா நம்ம வந்து என்ன பேச போறோம்ங்கறத வந்து முன்னாடியே நம்ம கொடுத்துறணும். அதை தான் வந்து நம்ம பேசணும். சோ நீங்க வந்து அதை தாண்டி நீங்க பேசுறீங்க, இது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மண்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி அதை வச்சிருக்காங்க. அப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் எந்திரிச்சு அவங்க வந்து பேசுறப்ப சொல்றாங்க, இது வந்து ஒரு அவங்களும் ஃபுல்லா பேச முடியல. அப்ப டிஎம்கேல இருந்து பயங்கரமா சவுண்ட் கொடுத்துறாங்க. பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேங்குள்ள இருக்கிற சண்டை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இதை பத்தி நியூஸ் மினிட்ல ஒரு ஆர்டிகல் வாசிக்கிறப்போ இது வந்து ஒரு கேங் பசங்க இன்னொரு ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம்குள்ள இருக்கிற போன் அதெல்லாம் எதையோ எடுத்துட்டு வராங்கங்கிற மாதிரி அதுல நியூஸ் மினிட் ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணிருக்கிறத சொல்றேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கிறதே நான் சொல்றேன். சோ அந்த போன் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேங் வந்து யாரோட போன் எடுக்கப்பட்டுச்சோ எந்த ரூம்ல வந்து போயிட்டு வந்திருக்காங்களோ அவங்க வந்து பதிலுக்கு அமுதன் அதுல ஒரு பையங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த பையனை வந்து தாக்கி இருக்காங்க. இந்த ஒரு தாக்குதல் அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சஸ்டெயின் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிரெத் இஷ்யூ வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகப்படுறாங்க. பட் அங்க இறந்துட்டாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமுதனோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமுதன் வந்து காலேஜ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கஞ்சா வந்து புழங்கிட்டு இருக்குது. அது யார் பண்றாங்கங்கறத வந்து அமுதன் வந்து சொல்லியிருக்காங்க போலீஸ் கிட்ட. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அமுதன் கொடுத்திருக்காங்கங்கிறது வந்து லீக் ஆயிடுச்சு. இவங்க லீக்கான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு இவங்க தான் அமுதன் இப்படி சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சு அது ஒரு கேங் பிரச்சனையாகி அவங்க வந்து தாக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வெளியே போச்சுங்கிறது எங்களுக்கு தெரியணும். யார் இதை பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் பிடிபட்டு இருக்காங்க. 5 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. பட் திஸ் இஸ் a developing story. ஸோ இப்போதைக்கு என்ன நடந்திருக்கு நியூஸ் மினிட்ல வந்து ஒரு ஆர்டிகல் என்ன இருக்குங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். அது கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு கோயம்புத்தூர்
சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கீவேர்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டிகல் வந்துரும். ஸோ இதுதான் வந்து அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து பேசணும்னு நினைச்ச ஒரு இஷ்யூ. பட் அவங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கிடைக்கல. ஒழுங்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இன்னைக்கு வரல. ஹோப்ஃபுல்லி மண்டே வந்து என்ன நடக்குங்கிறதுல வந்து பார்க்கணும். அசம்பிளில வந்து இவங்க இதை பேசுறாங்களா இல்லையாங்கிறத. ஸோ ஓவரால் இதுதான் அசம்பிளில இன்னைக்கு நடந்திருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிளிஃபைடா கம்ப்ரஸ்டா நான் உங்ககிட்ட வந்து சேர்த்திருக்கேன். இதை கண்டினியூ பண்ணலாம். அசம்பிளில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும் மதன். எனக்கு நீ சொல்லு. நான் ஓட்டு போடுறேன். எம்எல்ஏஸ் போறாங்க. அங்க போய் உட்கார்ந்துட்டு அவங்க எங்களோட பிரச்சனைகள் என்னென்ன பேசுறாங்கங்கிறது எனக்கு தெரியணும். அங்க என்னதான் நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீ இதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டினியூன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்ல போதும் மதன் இனஃப் ஆஃப் திஸ். நம்ம அடுத்த மத்த கான்டென்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இனஃப் அப்படின்னு சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ஸை ரீட் பண்றதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு உங்களை ஒரு வீடியோல பார்க்குறேன். Until then, bye மதன் கௌரி signing off here. Love you all. Take care. Bye. Cheers and cheese.